मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिं सूत्रकारं च प्रणतोस्मि मुनित्रयम्. இதுவரையில இந்த கிரந்தத்துல இந்த எழுத்துக்களுடைய ஸ்தானம், அதே மாதிரி ஆபியந்தர பிரயத்னம், இந்த ரெண்டும் சொல்லி கொடுத்திருக்கார். இந்த ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்ததனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தானம்னு சொன்னா இந்த இடத்துல கண்ட தாழ்வா அதிஸ்தானம், அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா இச்சுவேஷானாம் தாடு இப்படின்னு இந்த முகத்திலேயே இருக்கக்கூடியதான ஸ்தானங்கள், அந்த ஸ்தானம் தான் இந்த ஸ்தான பதத்தினால சொல்லப்படுறது. ஆபியந்தர பிரயத்னஹா அப்படின்னா என்னதுன்னா இந்த விவருத்த சம்வருத்தமான பிரயத்னங்கள். இந்த ரெண்டும் ஒவ்வொரு எழுத்துக்கும் எது ஸ்தானம், எந்த மாதிரியான பிரயத்னகான்னு சொல்லி கொடுத்தார். அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான ஸ்தானமும் பிரயத்னமும் எந்த எழுத்துக்கு எந்த எழுத்தோடு ஒன்னா இருக்கோ, சமமா இருக்கோ, அந்த ரெண்டு எழுத்தும் பரஸ்பரம் சவரணம் எனப்படுகிறது அப்படின்னு. இதுதான் பிரயோஜனம். இந்த சாவரண்யம் அப்படின்னு சொல்றோமே, ரெண்டுத்தினுடைய அந்த எழுத்துக்கள் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சவரணம்னு சொல்றோமே, இதுதான் பிரயோஜனம். எதற்கு? இந்த ஸ்தானமும் பிரயத்னமும் நிரூபிச்சதுக்குண்டான பிரயோஜனம். அதான் சொல்றார். உக்தௌ ஸ்தான ஆபியந்தர பிரயத்னௌ யயோஹோ. யயோஹன்னு சொன்னா எந்த இரண்டு வர்ணங்களுக்கு, சாதாரணௌ சமானௌ பொதுவாக இருக்கிறதோ, ஒன்றாக இருக்கிறதோ, தௌ அவைகள் இரண்டும், வரணோ எழுத்துகள், மிதஹா மிதான பரஸ்பரம் ஒன்றுக்கு மற்றொன்று, சவரணௌ உச்சேதே சவரணம் எனப்படுகின்றன. சரி, இந்த விஷயத்தை சொல்றதுக்கு நமக்கு இங்க என்ன சூத்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதை படிச்சு காமிக்கிறார். துல்யாஸ்ய பிரயத்னம் சவரணம் அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் தான் என்ன சொல்லி கொடுக்கிறது நமக்கு? இந்த மாதிரியாக ஸ்தான பிரயத்னங்கள் ரெண்டு வர்ணங்களுக்கு ஒரே மாதிரியாக இருந்தால் அவை இரண்டும் சவரணம் எனப்படுகிறது அப்படிங்கிறதாக சொல்லி கொடுக்கிறது இந்த சூத்திரம் தான். இந்த சூத்திரத்தினுடைய விருத்தி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, தாழ்வாதிஸ்தானம் ஆபியந்தர பிரயத்னச்ச யஸ்ய ஏன துல்யம் தத் மிதஹ சவரண சம்யம் ஸ்யாத். தாழ்வாதிஸ்தானங்கள், அதே மாதிரி பிரயத்னங்கள், ஆபியந்தர பிரயத்னச்ச இத்யேதத்வயம் இந்த இரண்டும், யஸ்ய எந்த வர்ணத்திற்கு, ஏன எந்த வர்ணத்தோடு, துல்யம் சமமாக இருக்கிறதோ, தன்மிதா ஒரே பதம், அந்த இரண்டும் பரஸ்பரம் சவர்ண சம்யம் சியாத் சவர்ண சம்யாவை கொண்டவைகளாக ஆகின்றன. இந்த பாணினி சூத்திரங்கள்ல சில சூத்திரங்கள் பெயரை சொல்லக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த சூத்திரம்லாம் வந்து சம்யா சூத்திரம்னு பேர். சம்யா சூத்திரம்னா என்னது? அது ஒரு பெயரை குறிப்பிடுவதற்காக வந்தது. இது இந்த விருத்தி ராதைச்சு, அதே மாதிரி அதேங்குணஹா, இந்த மாதிரியான சூத்திரங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பெயரை விதிக்கும். இவைகளுக்கு இந்த பெயர் பாருங்க, விருத்தி ராதை ஈச்சு அப்படின்னு சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரம் ஏதாவது புதுசா காரியத்தை விதிச்சதான்னு கேட்டா ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு இன்ன பெயர் அப்படின்னு
சொல்லி கொடுத்தது இல்லையா? அப்போ இவைகள்லாம் என்னது? சம்ஞா சூத்திரங்கள். இதே இந்த இகோ எனர்ஜி போன்ற சூத்திரங்கள் இருக்கு, அந்த சூத்திரங்கள்லாம் என்ன பண்றது? பெயரை குறிக்கிறதா வரல, அது விதிக்கிறதுக்காகவே வந்தது. விதி சூத்திரங்கள்னு பேரு. இந்த சூத்திரங்கள் 6 விதமான வேலைகளை செய்யறது. அதுல இது சம்ஞா சூத்திரம் அப்படிங்கிற கேட்டகரியில இது வரும். இந்த துல்லியாச பிரயத்தம் சவரணம் ஆகட்டும், அல்லது விருத்தி ராதைச் அதேங்குணகா, இவைகள்லாம் எந்த கேட்டகரியில வரும்னு கேட்டா சம்ஞா சூத்திரங்களாக வரும் இவைகள். சரி, இப்ப இந்த துல்லியாச பிரயத்தம் சவரணம் அந்த சூத்திரம், அந்த சூத்திரத்துடைய விருத்தியை நம்ம பார்த்துட்டோம். இந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, துல்லியோ ஆஸ்ய பிரயத்னோ. இந்த இடத்துல ஆஸ்யம் அப்படின்னு பதம் இருக்கு சூத்திரத்துல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆஸ்யே பவம் ஆஸ்யம். ஆஸ்யம்னா என்னது? முகம்னு அர்த்தம். ஆஸ்யே முகே, பவம் இருக்கக்கூடியவைகள். இந்த முழு முகத்துல இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்னென்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கண்டஹா, தாலு, தந்தாகா, இப்படி ஒவ்வொரு ஸ்தானங்கள். இவைகள் அனைத்தும் எங்க இருக்கு? ஒரு முகத்துல இருக்கு. அப்ப இவைகள்லாம், இந்த ஸ்தானங்கள்லாம் ஆசியே பவமா இருக்கு, முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களா இருக்கு. ஆசியே பவம் ஆசியம். அதுக்கப்புறம் ஆபியந்தர பிரயத்னச்ச, பிரயத்னமும் ஆஸ்யஞ்ச பிரயத்னச்ச செத்தல் ஆஸ்ய பிரயத்னோ. இந்த இரண்டும் துல்யௌ சமமாக இருக்கக்கூடியவைகள். எஸ்ய எந்த வர்ணங்களுக்கு, அந்த வர்ணம் எப்பேற்பட்டது? துல்யாஸ்ய பிரயத்னம் அப்படின்னு அந்த வர்ணத்துக்கு இது விசேஷமா ஆயிடுறது. நல்லா கவனிச்சா தெரியும். துல்யௌ ஆஸ்ய பிரயத்னோ, சமமான ஆஸ்யம் அதாவது ஸ்தானம், பிரயத்னமும் எஸ்ய எந்த வர்ண சமூகத்திற்கோ அந்த வர்ண சமூகத்துக்கு என்ன பேர் வரும்? துல்யாஸ்ய பிரயத்னம். ஒரே மாதிரியான ஸ்தான பிரயத்னங்களை கொண்ட எழுத்துகள் அப்படின்னு அவைகளுக்கு பெயர். துல்யாஸ்ய பிரயத்னம். அவைகளுக்கு என்ன பேர் கொடுக்கிறார்? இப்பேற்பட்ட எழுத்துகளுக்கு சவரணம்னு பெயர் அப்படின்னு இந்த சூத்திரத்துல பெயரை சொல்லி கொடுக்கிறார். இப்போ நமக்கு இந்த சூத்திரத்தை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன அர்த்தம் தெரிய வருது அப்படின்னு கேட்டால், எந்த எழுத்துக்கு ஸ்தானமும் பிரயத்னமும் ஒன்றாக இருக்கிறதோ அந்த இரண்டும் பரஸ்பரம் சவரணங்கள் ஆகின்றன அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இந்த அர்த்தம் எந்த சூத்திரத்துக்கு கிடைக்கிறது? துல்யாஸ்ய பிரயத்னம் சவரணம் அப்படிங்கிறதான இந்த சூத்திரத்துக்கு இந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. சரி, இப்ப இந்த சூத்திரத்துக்கு இந்த அர்த்தம் கிடைச்சது இல்லையா? இதை வச்சுட்டு நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டா, இப்போ உதாரணத்துக்கு அகூஹ விசர்ஜனீயானாம் கண்டஹா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை எடுத்து பார்ப்போம். அதுல அஷ்ச குஷ்ச அப்படின்னு சொன்னோம். அகாரஹா கு ஹ விசர்கா, இப்படி 4 வச்சுருக்கோம். இப்ப இந்த அகாரத்துக்கும் கவர்க்கத்திற்கும் ஹகாரத்திற்கும் விசர்க்கத்துக்கும் ஸ்தானம் ஒன்றா இருக்கு. அப்போ இது என்ன நமக்கு தெரிய வருது? இதெல்லாம் சவரணம்னு ஆயிடுறது. இந்த சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால், துல்யாச பிரயத்தம் சவரணம் அப்படின்னு சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்தானம் தானே இருக்கு. அதனால இதெல்லாம் சவரணம்னு சொல்லலாம் இல்லையா? அகாரத்திற்கும் ககாரத்திற்கும் இந்த சவர்ண சம்ஞா கிடைக்கிறது இந்த சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால். அப்படி வந்தா என்ன ஆயிடும் தெரியுமா? பாருங்க, ராமஹா அஸ்தி, அஸ்தி வேண்டாம், நமக்கு இந்த தீர்க்க சந்தி வர ஏதாவது ஒரு இடம் எடுத்துப்போம். சுப்பும் திங்கும் சேராது, சந்தி கூட ஆகும், இன்னும் தோஷம் இல்லை. அதனால எந்த இடத்துல சவரணம் வருதோ, இப்ப தீர்க்க ஆகாரம் வரணும்னு வச்சுப்போம். அந்த ஆகாரத்துடைய ஸ்தானத்துல ககாரம் கூட வரலான்னு ஆகும் இல்லையா? ஏன்னா அகாரத்துக்கும் ககாரத்துக்கும் சவர்ண சம்ஞா இருக்கா இல்லையா? ஒரே ஸ்தானங்கிறதுனால. ஆனா இது நமக்கு இஷ்டமோ? ஆகாது.
இல்லையா? ராம அத்திர, ராமா அத்திர இப்படின்னு சேர்த்துப்போமே, ஒரு உதாரணத்துக்கு தானே. அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல, ஆ பதிலா ஆவனுடைய சவரணமா இருக்கக்கூடிய ககாரம் கூட வரலான்னு ஆயிடும் இந்த சூத்திரத்தை மட்டும் வச்சுட்டு பார்த்தால். ஆனா அது இஷ்டம் இல்லை. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் அடுத்த சூத்திரம் நாஜ்ஜலௌ. இந்த சூத்திரம் என்ன சொல்லி கொடுக்கிறது நமக்கு அப்படின்னு கேட்டா, துல்லியாச பிரயத்னம் சவரணம்னு சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால் ஸ்தானம் பிரயத்னம் ஒன்றாக இருந்தாலே போதுமானது, பரஸ்பரம் அவைகள் சவரணம் ஆகின்றனன்னு கிடைக்கிறது. ஆனா இந்த ஸ்தானம் பிரயத்னம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலேயே, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதும், ஸ்தானம் பிரயத்னம் அது ஒன்றாக இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலேயே அது சவரணம் ஆகாது. எந்தெந்த எழுத்துக்களுக்குள்ளார இந்த ஒரு நியமம் அப்படின்னு கேட்டா, அச்சு எழுத்துகளுக்கும் ஹல் எழுத்துகளுக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் ஸ்தானமும் பிரயத்னமும் ஒன்னா இருந்தா கூட இவைகள் பரஸ்பரம் என்ன ஆகாது, சவரணம் ஆகாது. அதை சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த சூத்திரம். என்ன சூத்திரம்? ந அச் அஜ்ஜலோ, ந அஜ்ஜலோ. நம்ம இங்கே கூட பார்க்கலாம், ந அஜ்ஜலோ இருக்கு இல்லையா, நால கடைசி எழுத்து ஆ, அஜ்ஜலோல முதல் எழுத்து ஆ, ரெண்டுத்தும் சேர்த்தா சவர்ண சந்தி நாஜ்ஜலோன்னு வந்திருக்கு, சவர்ண தீர்க்க சந்தி. இந்த இடத்துல என்ன ஆயிடும் தெரியுமா, வெறும்னே துரியாச பிரயத்னம் சவரணம்னு வச்சுட்டு பார்த்தால் அகாரத்தின் இரண்டு அகாரத்துடைய ஸ்தானத்துல ஆகாரம் வேணுமா இல்லையா, அதுக்கு பதிலா ககாரம் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஆயிடும். ககாரமோ, ககாரம் மட்டும் இல்ல, க வர்க்கா அல்லது ஹகாரஹா விசர்கா இதை வேணா சேர்த்துக்கலாம்னு ஆயிடும். வெறும் துல்லியாச பிரயத்னம் சவர்ணம் அப்படிங்கிற சூத்திரத்தை மட்டும் வச்சுன்னு பார்த்தால் நாஜ்ஜலோங்கிற இடத்துல பண்ணப்பட்ட சவர்ண தீர்க்க சந்திக்கு பதிலாக, அந்த சந்தி ஸ்தலத்துல ஆகாரத்துக்கு பதிலாக மற்ற எழுத்துக்களும் வரலாம்னு ஆயிருக்கும் இல்லையா? அது கிடையாது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த நாஜ்ஜலோ சூத்திரம். ந அப்படிங்கிறது அவ்யயம், அச்ச ஹல்ச சேர்த்தால் அஜ்ஜலோ, அச்சுல கூடிய சக்காரம் ஜகாரமா மாறிடுறது, ஹகாரம் ஜகாரமா மாறிடுறது, மாறினால் அஜ்ஜலோ, ந அஜ்ஜலோ நாஜ்ஜலோ அப்படின்னு. ஆனா இந்த சூத்திரத்துல அது மட்டும் போதுமானதா இருக்காது. இந்த சூத்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த சவரணம்ங்கிற பதம் தேவையா இருக்கு. இது எப்படின்னு கேட்டா, நம்ம இந்த வேதத்தெல்லாம் பார்த்தா அனுஷங்கஹான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்த சொல்லிடுவான், அது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுறதோ மேற்கொண்டு அங்கெங்கெல்லாம் எடுத்துப்போம், அனுஷங்கஹான்னு. அதுக்கும் இங்க இது எடுத்துக்க என்ன வித்தியாசம் கேட்டா, அங்க தொடர்ச்சியா வந்ததா எடுத்துப்போம், நடுவில் வேற ஏதாவது அசம்பத்தமான ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் அனுஷங்கா அதோட விட்டு போயிடும். வேற ஏதாவது விஷயம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அனுவர்த்தி ஆகாது. ஆனா இங்க அப்படி இல்லை, அதுக்கு ஒரு நியமம் உண்டு. அந்த நியமத்தை சொல்றேன், எழுதி வச்சுக்கணும். சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்ர அப்படின்னு ஒரு நியமம். சூத்ரேஷு சூத்திரங்களில் அதிருஷ்டம் பதம் காண கிடைக்காத பதம், ஆனா தேவையா இருக்கு. இப்படி சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தராத் மற்றொரு சூத்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், அனுவர்த்தனீயம் அது அப்படியே இங்க அந்த சூத்திரத்தை இங்கேயும் பின்பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நியமம். சரியா? இப்போ அதன்படி இந்த நாஜ்ஜலோ அப்படிங்கிற சூத்திரத்தில் நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னு கேட்டால், சவரணம் அப்படிங்கிற பதம் வேண்டி இருக்கு. என்ன வெறும் நாஜ்ஜலோன்னா என்னது நாஜ்ஜலோ? ந இல்லை, என்ன இல்லை? அச்சுக்கும் ஹல்லுக்கும் என்ன இல்லை அப்படின்னு கேட்டா சவரணம் இல்லை, அந்த சம்ஞா கிடையாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு சவரணங்கிற பதம் வேணுமா இல்லையா? அந்த பதம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டால், இந்த நாஜ்ஜலோ அப்படிங்கிற சூத்திரத்துடைய சங்கியா பாருங்க, 1வது அத்தியாயம் 1வது பாதம் 10வது சூத்திரம். இதுக்கு முந்தின சூத்திரம் தான் துல்லியாச பிரயத்னம் சவரணம் 1:1:9. அப்போ அந்த சூத்திரத்திலிருந்து இந்த சவரணம் அப்படிங்கிறதான பதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டால் மொத்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது பாருங்க. ஸ்வராஹா ததா வியஞ்சனானி ச பரஸ்பராணாம் சவர்ணானி ந பவந்தி அப்படின்னு மொத்த சூத்திரத்துக்கு உண்டான அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ
இந்த துரியாச பிரயத்தனம் சவர்ணம்ங்கிற சூத்திரத்தினால என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அதற்கு பிரதிஷேதம் தான் இங்க சொல்லப்படுறது நாஜ்ஜலவ். இத அபவாதஹா அப்படின்னு சொல்லுவா. அபவாதகான்னு என்ன அர்த்தம்? முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்திற்கு மாறாக இந்த சூத்திரத்துல அர்த்தம் பண்றது. நமக்கு ஒரு லௌகிக உதாரணம் பார்க்கறதா இருந்தா, சாலை போடும்போது ரோடு போடும்போது இது பொதுவானது அப்படின்னு சொல்றான், கொஞ்ச நாள் கழிச்சு ஒன் வே அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த முன்னாடி சொன்ன ஒரு நியமம் உண்டு, பொதுவா எல்லாரும் உபயோகப்படுத்தலான்னு, இப்போ அதுக்கு அபவாதமா வந்தது ஒன் வேங்கிற இந்த இரண்டாவது ஒரு ரூல். அத போல இங்கேயும் துரியாச பிரயத்தனம் சவரணம்ங்கிற சூத்திரத்தினால என்ன சொன்னா, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஸ்தானம் பிரயத்னம் ஒன்னா இருக்கோ அவைகள்லாம் சவரணம்னு ஆகும்னு சொல்லி கொடுத்தா. இப்போ அதற்கு மேற்கொண்டு அபவாதம் நாஜ்ஜலோ. அச்சுக்கும் ஹல்லுக்கும் ஸ்தானம் அல்லது பிரயத்னம் ரெண்டுத்துல எது ஒன்னா இருந்தாலும் கூட சவரண சம்ஞா கிடையாது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல சொல்லி கொடுக்கிறான். நாம இப்போ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எப்படி இந்த நாஜ்ஜலோங்கிற சூத்திரத்துல ஸ்தானமும் அல்லது பிரயத்னமும் ஒன்னா இருந்தாலும் கூட சவரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலோ, அதே மாதிரி சில இடங்கள்ல ஸ்தானமும் பிரயத்னமும் ஒன்றாக இல்லை, அப்படி இல்லைன்னாலும் கூட பரஸ்பரம் அந்த ரெண்டு எழுத்துக்களும் சவரணங்களாக ஆகும் அப்படின்னு சொல்ற இடமும் இருக்கு. இங்க எப்படின்னா, இந்த நாஜ்ஜலோங்கிறதுல ஸ்தானம் பிரயத்னம் ஒன்னா இருந்தாலும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக வந்தது இது. ஆனா ஒரு வார்த்திகம் என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு கேட்டா, ஸ்தானம் பிரயத்னம் ஒன்னா இல்லாமல் இருந்தாலும் கூட அவைகளும் சவர்ண சங்கியை கொண்டவைகளாக ஆகுகின்றன அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்திகம் இருக்கு இல்லையா? அந்த வார்த்திகம் என்னது அப்படின்னு கேட்டா, எழுதிக்கணும். வரணயோஹோ மிதஹ சாவரண்யம் வாச்சியம். எந்தெந்த எழுத்துக்கு ரு எழுத்துக்கும் ழு எழுத்துக்கும் அச்சு வர்ணத்துல இருக்கக்கூடிய ரு வரணயோஹோ இந்த இரண்டு எழுத்துகளுக்கும் சாவரண்யம் வாச்சியம். வஸ்துதா நம்ம இந்த ரெண்டு எழுத்துடைய ஸ்தானமும் பிரயத்னம் ஒன்னா இருக்கலாம், ஸ்தானம் ஒன்னா இல்லையா? ஸ்தானம் பிரயத்னம் ரெண்டும் பார்க்கணும். அந்த ரெண்டுத்துல ரெண்டும் கிடைக்கலன்னா கடைசி பட்சத்துல ஸ்தானமாவது பார்க்கணும். இப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுல பார்த்தோம்னு சொன்னா, இந்த ருடைய ஸ்தானம் என்னது? மூர்தா. ருத்து ரஷானாம் மூர்தா, லுத்து லசானாம் தந்தாக. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் சுவாபாவிகமாக ஸ்தானம் ஒன்னா இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த ரெண்டுத்துக்கும் சவரண சம்ஞா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்னு வார்த்திகக்காரர் சொல்றார். அதனால்தான் ரு இது திரிம்சதா சம்ஞா. ரு அப்படின்னு சொன்னா 30 எழுத்து கணக்கு வச்சுக்கணும். எப்படி தெரியுமோ? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அ இ உ ரு இந்த 4 எழுத்துக்கும் 18 பிரபேதங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஹ்ரஸ்வ ஆகாரஹ, தீர்க்க ஆகாரஹ, ப்ளுத ஆகாரஹ, உதாத்த அனுதாத்த ஸ்வரித பேதா இப்படின்னு ஒரு 2 விதமா நம்ம பிரபேதங்களை பண்ணினோம். மூணு விதமான பிரபேதங்கள் பண்ணினோம். அதுல அனுநாசிகம் அனனுநாசிகம் இப்படின்னு 2 விதமான அடுத்த பிரபேதங்கள். மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னா, ஹ்ரஸ்வ அகாரமே 6 விதமா இருக்கும். ஹ்ரஸ்வ அகாரத்துல உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம், அனுநாசிகம் அனனுநாசிகம், மொத்தம் 6. இந்த மாதிரி ஆ அப்புறம் ப்ளுதம் ஆகாரா, இதை போலவே இ உ ரு. அப்போ இந்த 4த்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 18 எழுத்துக்கள் கிடைக்கிறது. அப்படின்னு சொன்னால் ருக்கு இப்ப எத்தனை கிடைச்சிருக்கு? 18 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ழு அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கு, அதுக்கு என்ன கிடையாதுன்னு கேட்டா தீர்க்கம் கிடையாது. ஹ்ரஸ்வஹாவும் உண்டு, ப்ளுதமும் உண்டு. அப்போ அதுல எத்தனை எழுத்துக்கள் வரும்? 12 வரும். 12ம் ருவனுடைய 18ம் சேர்ந்தால் 30. அப்போ ரு அப்படின்னு சொன்னா 30 எழுத்துக்கள் எடுத்துக்கணும். ழு சொன்னாலும் 30 எழுத்துக்கள் எடுத்துக்கணும். அது எப்படி கிடைச்சது? இந்த வார்த்திகக்காரர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. அதனாலதான் ரு வரணயோகோ மித சாவரண்யம் வாச்சியம்ங்கிற இந்த வார்த்திகம் ரொம்ப முக்கியமான வார்த்திகம். எப்படி இந்த நாஜ்ஜலோ அப்படிங்கிறது ஸ்தான பிரயத்னங்கள் ஒன்னா இருந்தாலும் சவர்ணம் கிடையாதுன்னு சொல்றதோ, அதை போல இது அதுக்கு விபரீதமாக எதிர்மறையாக
ஸ்தான பிரயத்னம் ஒன்னாக இல்லைன்னாலும் அது சவர்ணமாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடியதான வாக்கியமா இருக்கு இந்த வார்த்திகக்காரருடையது. சரி, இப்போ நம்ம 2 சூத்திரத்துடைய அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். நாஜ்ஜலோ அதனுடைய அர்த்தத்தை சொல்றார் இவர். ஸ்வர வியஞ்சனயோகோ ந மிதஹா சாவரண்யம். ஸ்வரத்துக்கும் வியஞ்சன எழுத்துகளுக்கும் பரஸ்பரம் சாவரண்யம் கிடையாது. ஸ்தானம் ஒன்றாக இருந்தாலும் பிரயத்னம் ஒன்றாக இருந்தாலும். சரி, அயமற்ற பலிதோர்த்தா. இப்ப இந்த 2 சூத்திரத்தையும் வச்சுண்டு ஒரு முழுமையான அர்த்தம் கிடைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்தான பிரயத்ன பின்னேன உபாதினா யஹா வர்ணஹ அநேகதா பித்யதே தஸ்ய பேத பிரபேதாக மிதஹ சவர்ணாக இதி. இந்த பங்கிக்கு நாம அர்த்தம் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா அர்த்தம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பங்கியினுடைய நேரடியான அர்த்தம் பார்த்தால் நமக்கு விபரீதமா தெரியறது. அதாவது ஸ்தான பிரயத்னம் இந்த 2ம் பின்னமாக எந்த எழுத்துக்களுக்கு இருக்கோ அவைகள் பரஸ்பரம் சவரணம் ஆகின்றன அப்படிங்கிறதான அர்த்தம் சொல்றதாக பார்த்தா தெரியறது. ஆனா அப்படி இல்லை. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, ஸ்தான பதத்துக்கு அனுநாசிக அனுநாசிகம் இந்த 2 பிரபேதத்தை எடுத்துக்கணும். நமக்கு இந்த கிரந்தக்காரரே கூட அதுக்கு வழி பண்ணி கொடுத்திருக்கார். அதாவது இதே மாதிரி செயலில் அவர் எழுதியிருக்கார். எங்க எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டா 9வது பக்கத்துல இருக்கு. எப்படின்னு பாருங்க, இந்த பங்கியை வாசிக்கிறேன். சமாஹாரஸ்வரிதா அப்படிங்கிற சூத்திரத்துக்கு கீழே எழுதும் பொழுது அத அனுநாசிகா அனனுநாசிகச்சேதி ஸ்தான பேத பிரயுக்தா திருத்தீயோபி அஸ்தி ஸ்வரானாம் விபாகான்னு சொல்றார். அப்போ இவர் எப்படி கன்சிடர் பண்றார் அப்படின்னு கேட்டா, அனுநாசிகாங்கிறது ஒரு ஸ்தானம், அனனுநாசிகா அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம். இதையே ஒரு 2 ஸ்தானமா வச்சுக்கிறார். நல்லா கவனிக்கணும். தாழ்வாதி கண்டஸ்தானங்கள் இருக்கு, அது ஒரு பிரபேதம் இருக்கு. அத மனசுல எல்லாம் வச்சுக்கல இவர். அனுநாசிகம் அனுநாசிகத்தையும் ஒரு ஸ்தான பிரபேதமா வச்சிருந்தார். அத மனசுல வச்சிருந்தா இங்கேயும் இந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை எழுதும் போது ஸ்தான பிரயத்ன பேதேன உபாதினா அப்படின்னு எழுதுறார். அப்போ நமக்கு இங்க என்ன தெரிகிறது, ஸ்தான பதத்தினால அவர் அனுநாசிகம் அனனுநாசிகம் இந்த 2 தான் சொல்ல வராருன்னு தெரியுது. அப்ப பிரயத்ன சப்தத்தினால என்ன சொல்ல வரார், இந்த விவருத்த சம்பிருத்தாதி பிரயத்னங்களை சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல, அதை சொல்ல வரல. அப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டா, இந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரிதா அப்படிங்கிறதான ஸ்வர பிரபேதா, அதே மாதிரி ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத்தங்கிறதான மாத்ரா கால பேதா, இந்த பேதத்தை தான் அவர் பிரயத்ன சப்தத்தினால சொல்ல வராருன்னு நமக்கு அவருடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்க முடிகிறது. இப்படி நம்ம அர்த்தம் பண்ணலைன்னா இந்த பங்கியினுடைய அர்த்தம் விபரீதமான அர்த்தமா நமக்கு வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இங்க எழுதி வச்சுன்னா நமக்கு சௌகரியம். ஸ்தான பதத்துக்கு அனுநாசிக அனனுநாசிக அப்படிங்கிற இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கணும். பிரயத்ன பதத்துக்கு பிரயத்ன பின்ன உபாதினா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த உபாதி என்னதுன்னு கேட்டால் பேதக உபாதி மாத்ரா காலஹா, அத போலவே உதாத்த அனுதாத்த ஸ்வரிதா இந்த ஸ்வரங்கள், இதுதான் இந்த இடத்துல பிரயத்ன பின்னேன உபாதினாங்கிறத எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பாருங்க, இந்த அனுநாசிக அனுநாசிக அல்லது மாத்ரா காலங்கள் இவைகளினால பிரிக்கப்பட்ட எழுத்துக்கள் எவைகள் அப்படின்னு கேட்டால், ஆ அப்படிங்கிற எழுத்துல 18 வகையா நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்க வரும் இல்லையா. அது மட்டும்தானே அனுநாசிகத்தினாலையும் அனனுநாசிகத்தினாலையும் பிரிக்கப்படுறது. ஹ்ரஸ்வ தீர்காதி ஸ்வரங்களினாலையும் பிரிக்கப்படுறது, ஹ்ரஸ்வ தீர்காதி மாத்ரா காலத்தினாலையும் பிரிக்கப்படுறது, உதாத்தாதி ஸ்வரங்கள்னாலையும் பிரிக்கப்படுறது. அப்போ ஸ்தான பிரயத்ன பின்னேன உபாதினாயா வர்ணஹ அகாரஹ அநேகதா பித்யதே, 18 பேதேன பித்யதே, தஸ்ய பேத பிரபேதாக ஹ்ரஸ்வ தீர்காதி பிரபேதாக
மிதஹா பரஸ்பரம் சவர்ணாஹா இத்தியர்த்தா லப்யதே. நம்ம இதை வச்சுட்டுதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா, ஆத் குணஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அகாராத் அப்படின்னு பஞ்சமி விபக்தியந்தம் பதம் அது ஆத் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல ஆத்துன்னு இருந்தாலும் மொத்த அகாரத்தையும் எடுத்துக்கிறோம், 18 பேதங்களையும் எடுத்துக்கிறோம். எதை வச்சு எடுத்துக்கிறோம்? இப்போ சொன்ன இந்த விஷயத்தை வச்சிருந்தா எடுத்துக்கிறோம். அதுலயும் நாம ஏற்கனவே படிச்சபடி விதேயகதமாக இருக்கக்கூடாது, இருந்தால் அது எல்லா எழுத்தையும் எடுத்துக்காது. அங்க தேவையான எழுத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்கும். அதாவது அங்க எந்த எழுத்து விதிக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும், சவரணத்தை எடுத்துக்கவே எடுத்துக்காது இல்லையா? அதை நம்ம எங்க பார்க்கலாம்? நம்ம ஏற்கனவே கூட இந்த உதாரணம் சொல்லியிருக்கோம். அனுதித் சவரணஸ்தா பிரத்யா அப்படிங்கிற சூத்திரத்தை விவரிக்கும் பொழுது விதேயகதமா இருந்தால் அது அந்த எழுத்து மட்டும்தான் வருமே தவிர்த்து தன்னுடைய அத்தனை சவரணங்களையும் கொண்டு வராது. எப்படின்னு சொன்னா, அதே குணஹா அப்படிங்கிற இடத்துல குணஹா அப்படின்னு எந்த எழுத்துக்கு பேரு? ஹ்ரஸ்வகாரத்துக்கு தான் பேரு. அது வரும் பொழுது அது வெறும் அகாரத்தையும், அதாவது ஹ்ரஸ்வகாரத்தை மட்டும்தான் கொண்டு வரும். அதுக்கு மேற்கொண்டு தன்னுடைய சவரணமா இருக்கக்கூடிய அத்தனைக்கும் கொண்டு வராது. அதுக்கு அது அந்த பேரும் கிடையாது. ஏன் பேர் கிடையாது அப்படிங்கிறது நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். அப்போ நமக்கு இது தெரிய வருது, விதேயகதமாக இருந்தால் அது தன்னுடைய சவரணத்தை சொல்றது இல்ல, உத்தேசகதமாகவோ நிமித்தகதமாகவோ இருந்தால் அது தன்னுடைய சவரணத்தை சொல்லும். அந்த சவரணமும் கூட ஸ்தான பிரயத்தனம் வச்சுன்னு எல்லா எழுத்துக்கள் கிடையாது. ஸ்வராட்சரமா இருந்தால் ஸ்வராட்சரத்துக்குள்ளார சவரணங்கள் அப்படிங்கிறது இந்த 2 சூத்திரத்தினாலே நமக்கு தெரிய வர்றது. சரி, தாதிருஷாச்ச பேதாக ஸ்வராணாம் மத்தியே ச ஏவ, ஸ்வராணாம் மத்தியே ஏவ, ஸ்வராணாம் மத்தியமானாம் ச ஏவ. இந்த மாதிரி அனுநாசிக பாருங்க, இந்த வாக்கியத்துக்கு நாம ஒரு அர்த்தம் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஸ்தானங்கிற பதத்துக்கு அனுநாசிக அனுநாசிகங்கிற அர்த்தம் பண்ணிக்கணும். பிரயத்ன பதத்துக்கு பிரயத்ன பின்ன உபாதினா அப்படிங்கிற இடத்துல இந்த பிரயத்ன பதத்துக்கு நாம ஸ்வரத்தை வச்சுண்டு வரக்கூடியதும் மாத்திராக்காரத்தை வச்சுட்டு வரக்கூடியதும் பண்ணணும். அந்த அர்த்தம் பண்ணினாதான் மேற்கொண்டு இருக்கிற வாக்கியமே சரியா வரும். ஏன்னா அவர் என்ன பண்றார்? தாதிருஷாஷ்ட பேதாக, இத்தகைய பேதமானது எந்த எழுத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்வராணாம் மத்தியமானான் செய்வ அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஸ்வரத்துக்கும் மத்தியம எழுத்துக்களுக்கும் வரக்கூடிய ஸ்தான பிரபேதங்கள் எது கேட்டா அனுநாசிக அனுநாசிகமும் எதுக்கு? அது ஸ்வர எழுத்துக்களுக்கு அனுநாசிக பேதம் அனுநாசிக பேதம் வரும். அதே மாதிரி ஹ்ரஸ்வ தீர்காதி பேதங்களும் வரும். அதே மாதிரி உதாத்தாதி ஸ்வர பேதங்களும் வரும். மத்தியம எழுத்துக்கு அனுநாசிக அனனுநாசிக பேதம் வரும். மற்ற இந்த ஹ்ரஸ்வ தீர்காதி பேதா வராது. ஆக மொத்தம் ஸ்தான பதத்துக்கு யதாஸ்ருதார்த்தமாக தாழ்வாதி ஸ்தானம் வச்சுண்டா அடுத்த வாக்கியம் கூட நமக்கு அர்த்தம் பண்ண முடியாது. அப்போ நாம சொல்லி கொடுத்த அர்த்தம் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இந்த கிரந்தத்துல இந்த பங்கியினுடைய அர்த்தத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். சரி, தாதிருஷாஷ்ட பேதாக ஸ்வராணாம் மத்தியமானாஞ்ச ஏவ அத்தஹ ஏகஸ்யைவ ஸ்வரஸ்ய ஹ்ரஸ்வ தீர்காதயः மிதஹ சவர்ணாः ஏவம் அனுநாசிகாः அனனுநாசிகாश्च யவலாः மிதஹ சவர்ணாः. வர்ணாந்தரேஷு சாவரண்யஸ்ய ந பிரசக்திஹி. அகார ககாரத்துக்கு சாவர்ணியம் கிடையாது. சவரணேஷு பேதேஷு ஏகஸ்ய விஹிதம் காரியம் அந்யஸ்யாபி கர்த்தவ்யம். இந்த சவரண பேதத்துல சொல்லும் பொழுது ஒரு வருடத்தை எடுத்திருந்தாலும் அதனுடைய மற்ற சவரணங்களையும் எடுத்துக்கணும். சவரணேஷு பேதேஷு ஏகஸ்ய விஹிதம் காரியம் அந்யஸ்யாபி கர்த்தவ்யம். யதா அகாரஸ்ய யத் விதீயதே தத் ஆகாரஸ்யாபி கர்த்தவ்யம். இதைதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆத் குணஹா அப்படிங்கிறதுல அகாரத்துக்கு அப்புறம் அச் பரமாக இருந்தால் குணஹா விதிக்கப்பட்டது. எந்த எழுத்தை உத்தேசிச்சு அப்படின்னு கேட்டால் ஏக பூர்வ பரயோகங்கிற சூத்திரத்தினால அகாரத்துக்கும் தான் விதிக்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல வெறும் அகாரம் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆகாரமாவும் இருக்கலாம், தீர்க்கமாவும் இருக்கலாம், இப்படி ஹ்ரஸ்வமாவும் இருக்கலாம். ரெண்டுக்கும் எதுவா இருந்தாலும் பிளுத்தமா இருந்தாலும் சரி, அங்கேயும் இதுதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. சவரணேஷு பேதேஷு ஏகஸ்ய விஹிதம் காரியம்
நல்லா கவனிச்சோன்னு இங்கேயும் கூட அவர் தெளிவா ஏகஸ்ய விகிதம், எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுறதோ அந்த உத்தேசம்னு சொல்றார். அப்போ உத்தேசகதமான அகாராதிகள் தான் சவரணத்தை எடுத்துக்கணும்னு நம்ம மறுபடியும் மறுபடியும் நினைவு வச்சுக்கணும். அதனாலதான் அவர் ஏகஸ்ய விகிதம், ஏகஸ்ய உத்தேசேன விகிதம் இத்தியர்த்தா. இப்போ விதேகதம் இல்லை, அது விதேகதமா இருந்தால் சவரணத்தை எடுத்துக்க முடியாது. உத்தேசகதமா இருக்கிறதுக்கு தான் அவர் சொல்றார். பேதேஷு ஏகஸ்ய விகிதம் காரியம் அந்யஸ்யாபி கர்த்தவ்யம், யதா அகாரஸ்ய யத் விதீயதே தத் ஆகாரஸ்யாபி கர்த்தவ்யம், உகாரஸ்ய விகிதம் காரியம் உகாரஸ்யாபி இத்தியாதி. அப்போ எல்லா இடத்துலையும் இப்படித்தானா அப்படின்னு கேட்டா, சில இடங்கள்ல ஹ்ரஸ்வத்தை மட்டும் உத்தேசிச்சு காரியம் விதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இது ஹ்ரஸ்வத்தை மட்டும் உத்தேசிச்சு காரியம் விதிக்கப்பட்டிருக்கு, தீர்க்கத்தெல்லாம் இல்ல உத்தேசிச்சு இல்ல அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த சூத்திரங்கள்ல அவர் ஒரு வழி பண்ணி கொடுக்கிறார் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. தபர கரணம், தபர கரணம்னு என்ன அர்த்தம்? அப்படிங்கிறதான ஒரு தகாரத்தை அவர் பின்னாடி வச்சு சொல்லிடுறார், பின்னாடியோ முன்னாடியோ பண்ணி கொடுத்துறார். அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த விஷயத்தை இப்ப சொல்ல போறார் பாருங்க. எத்திர புனः ஏகசீவ பேதஸ்ய விதிஹி விவக்ஷ்யதே, ஒரே ஒரு எழுத்துக்கு தான் தேவை இருக்கு, ஹ்ரஸ்வ ஆகாரத்துக்கு மட்டும்தான் தேவையா இருக்கு. அதே போல தீர்க்க ஆகாரத்துக்கு மட்டும்தான் தேவையா இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தத்ர ஸ்வரேஷு, ஸ்வர எழுத்துக்கள்ல தகாரம் யோஜயதி ஆச்சாரியா, த என்கின்றதான எழுத்தை சேர்த்து சொல்லிடுறார். இந்த மாதிரி பல சூத்திரங்கள் இருக்கு, நாமளே படிச்ச சூத்திரம் இருக்கு. நம்ம இந்த இதுல பிரதமாதரிஷாவில கூட படிச்சோம். ஏங்க பதாந்தாததி வனே அஸ்மின், அந்த இடத்துல என்ன ஆறுது? வனேஸ்மின் அப்படின்னு ஆறுது இல்லையா? இந்த வனேஸ்மின் அகார லோபம் ஆறுது. இதுக்கு என்ன சூத்திரம் கேட்டா, ஏங்க பதாந்தாத் அதி அப்படின்னு ஒரு சூத்திரம். ஏவோங்க எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, விஷ்ணோ அவா விஷ்ணோவா அப்படின்னு ஆயிடும். அந்த இடத்துல என்ன வராது? அயவாயா செஞ்சு வராது இல்லையா? பதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஏகாரத்துக்கும் ஓகாரத்துக்கும் அடுத்ததாக ஹ்ரஸ்வ அகாரா இருக்குமே ஆனால், அப்போ அந்த இடத்துல அந்த அகாரத்துக்கு லோபம் வந்துடுறது. அதை வச்சுதான் நம்ம வனே அஸ்மின் சேர்த்தால் வனே அஸ்மின் அப்படின்னு ஆடுது. அந்த அகாரம் லோபம் ஆச்சுங்கிறது காமிக்கிறதுக்காக ஒரு அவகிரகத்தை எஸ்மார்க்க நம்ம எழுதுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த சூத்திரத்துல அவர் என்ன சொல்ல வந்தார்? ஏகாரமோ அல்லது ஓகாரமோ பதாந்தத்துல இருந்து அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய இரண்டாவது பதத்துடைய முதல் எழுத்து ஹ்ரஸ்வ அகாரமா இருந்தால் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்றது அவர்? அதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அத் அப்படின்னு சப்த, அத் அதோ அத்தஹ, அதனுடைய சப்த விபக்தி அதி, ஹ்ரஸ்வ அகாரஹாவானது பின்னாடி இருந்தால். சரி, அத்துன்னு சொன்னதுனால நீங்க ஹ்ரஸ்வ அகாரஹான்னு சொல்றேன், அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, தபரஸ் தத்காலஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்தினால நமக்கு அது கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் இருக்கு. அதஹா ரோஹோ அப்ளுதாத் அப்ளுதே அதி, இல்ல இந்த அதிங்கிறது நான் சூத்திரத்தில் நேரடியா இல்லை, அனுவர்த்தனம் பண்ணி சொல்றேன். அது அனுவர்த்தனம் பண்ணாம இருந்தா சூத்திரம் எப்படி? அதஹா ரோஹோ அப்ளுதாத் அப்ளுதே அப்படின்னு சூத்திரம். இந்த இடத்துல அதஹா அப்படின்னு சொன்னா ஹ்ரஸ்வ அகாராத் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு, அதி மாதிரி இங்க அதஹா. அதை போலவே நாம படிச்ச சூத்திரங்கள்ல இருக்கு, நம்ம இதுவரையும் படிச்சிருக்கோம் இல்லையா? விருத்தின்னு பேரு கொடுக்கிறோம். எந்தெந்த எழுத்துக்களுக்கு கொடுக்கிறோம்? ஆகாரத்திற்கு, ஐகாரத்துக்கு, ஔகாரத்துக்கு இல்லையா? இந்த ஆகாரத்துக்கு மட்டும்தான் விருத்தின்னு பேரா, அகாரத்துக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்? இந்த தபரகரணம் பண்ணிருக்கிறதுனால. இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு ஒரே சூத்திரம் தான் வழி காமிக்கிறது. அந்த சூத்திரம் என்னதுன்னு கேட்டால் தபரஸ் தத்காலஸ்ய. சரியா? இந்த சூத்திரத்துடைய சங்கியா 1:1:70. இதனுடைய விருத்தி என்னது? தஹா பரஹா யஸ்மாத் சச்ச தாத் பரஸ்ச உச்சாரியமான சமகாலசீவ சம்ஞா ஸ்யாத். இந்த தபரமாக எது இருக்கோ
அந்த தபரம் எந்த எழுத்துக்கு அப்புறம் அந்த தகாரஹா பரமாக எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்தினுடைய உச்சாரண காலம் எதுவோ அதைத்தான் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, விருத்திராதை அப்படின்னு சூத்திரத்தை எடுத்துப்போம். இந்த சூத்திரம் சம்யா சூத்திரம், பெயர் கொடுக்கறதுக்காக வந்தது. விருத்தின்னு பெயரை கொடுக்கறதுக்காக வந்தது. எவைகளுக்கு அப்படின்னு கேட்டால் தீர்க்க ஆகாரத்துக்கும் ஐகாரத்துக்கும் ஔகாரத்துக்கும் பெயர் கொடுக்கறதுக்காக வந்தது. இப்போ இந்த இடத்துல ஆத் ஆதைச் விருத்தின்னு தனி அது இருக்கட்டும் பெயர். ஆதைச் அப்படின்னு இருக்கு. ஆத்து ஐத்து ஐச் ஐச் ஐத்து இல்ல ஐச். இப்போ இந்த ஆத்து அப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆகாரத்துக்கு அப்புறம் தீர்க்க ஆகாரத்துக்கு அப்புறம் து இருக்கு. அப்போ இது இந்த ஆகாரஹா எப்படி இருக்குன்னா தபரமா இருக்கு. எப்படி இதுக்கு தபரம்னு பேரு கிடைச்சது இந்த தீர்க்க ஆகாரத்துக்கு அப்படின்னு கேட்டா, தகாரஹா பரஹா யஸ்ய, தகாரமானது பரமாக இருக்கிறதோ, பரமாக எந்த எழுத்துக்கு இருக்கிறதோ அந்த எழுத்து தபரஹா. புரியுது இல்லையா? இப்போ அந்த ஆ அப்படிங்கிற எழுத்து எப்படி இருக்கு? த என்கின்றதான எழுத்தை பரமாக கொண்டதா இருக்கு, தபரமா இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம எந்த சமாசத்தை உபயோகப்படுத்தினோம்? பகுவீகி சமாசத்தை உபயோகப்படுத்தினோம். தகாரஹா த பரஹா யஸ்ய ஆகாரஸ்ய தபரஹா. இப்படி இந்த ஆகாரத்துக்கு இப்ப என்ன பேரு கிடைச்சிருக்கு? தபரஹான்னு பேரு கிடைச்சிருக்கு. அதனால இங்க எந்த எழுத்து சொல்லப்பட்டதோ அதற்குத்தான் பெயர். இங்க என்ன எழுத்து சொல்லப்பட்டது? ஹ்ரஸ்வ ஆகாரஹாவா தீர்க்க ஆகாரஹாவா பிளுத ஆகாரஹாவா? தீர்க்க ஆகாரஹா. அதுக்கு நம்ம ஆன்னு சொல்றோம் திமாத்ரா காலத்து. அப்ப அதுக்கு மட்டும்தான் பேரு விருத்தின்னு, ஹ்ரஸ்வத்து கிடையாது. அதோட சவர்ணங்களை எடுத்துக்காது. அதை காமிக்கிறதுக்காக தான் தபரமா பண்ணிட்டார். இப்போ அடுத்தாப்புல ஐச் இருக்கு இல்லையா, ஏ ஓங் ஐ ஔச் ஐ ஔச் இருக்கு இல்லையா, அந்த ஐச் அப்படின்னா ஐ ஔ இந்த எழுத்துக்கள் அர்த்தம். இவைகளும் தபரமாகத்தான் இருக்கின்றன. இவைகள் எப்படி தபரமாறது? ஏன்னா இதுக்கு அப்புறமா தகாரம் இல்லையா, முன்னாடி இருக்கா இல்லையா, அதை வச்சுட்டு இது தபரம் ஆடுறது. அப்போ இங்க எந்த சமாசத்தினால இந்த ஐக்கும் அவுக்கும் தபரம் தபரஹான்னு பேர் கிடைக்கிறதுன்னு கேட்டால் தத்புருஷ சமாசத்தினால. எப்படி? தாத்து பரஹா தகாரா பரஹா. இந்த ஐயும் அவ்வும் தகாரத்துக்கு அப்புறம் தான் இருக்கு. அப்போ அவைகளும் தபரங்கள் தான். இப்போ என்ன பண்ணிட்டார்? ஒரே ஒரு தகாரத்தை வச்சுட்டு ஆகாரத்தையும் தபரமாக்கிட்டார், ஐ அவ் இவைகளையும் தபரமாக்கிட்டார். சமாசம் மட்டும்தான் வேறு. ஆகாரத்தை தபரமாக்கும் பொழுது பகுவிரீகி சமாசத்தை எடுத்துக்கிறோம். ஐ அவ் இந்த இரண்டு எழுத்துக்களை தபரமாக்கும் பொழுது நாம பஞ்சமி தத்புருஷ சமாசத்தை எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு ரெண்டுத்தையும் தபரமாக சொல்லிடுறோம். இந்த தபரமாக சொல்றதுடைய பிரயோஜனம் என்னது? இந்த தகாரமானது எந்த எழுத்துக்கு அப்புறம் இருக்கோ அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் எடுத்துக்கணும். ஹ்ரஸ்வ தீர்க்காதிகள்லாம் எடுத்துக்கூடாது. எந்த எழுத்துக்கு இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதை போலதான் அதே குணகா இங்கேயும் அப்படித்தான். அத்து ஹ்ரஸ்வ அகாரஹா. இந்த அத்துல அ அப்படிங்கிறது ஹ்ரஸ்வ அகாரஹாவா இருக்கிறதுனால அகாரத்துக்கு மட்டும்தான் குணகான்னு பேர். ஆகாரத்தை எடுத்துக்கூடாது. இப்போ இந்த ஹ்ரஸ்வ அகாரஹா தபரமானது அதுக்கு எந்த சமாசம் நம்ம எடுத்துட்டா சரி வரும் கேட்டா பகுவீகி சமாசா. தகாரஹா பரஹா எஸ்ய ஹ்ரஸ்வ அகாரஸ்ய சஹா தபரஹா. அத போல ஏ ஓ இந்த ரெண்டும் தபரம் ஆறது. எதை வச்சுண்டு? தாத்பரஹாங்கிற பஞ்சமி பக்தியை வச்சுண்டு ஆறது. இப்படியாக இந்த இடத்துல எல்லாம் தபரமாக காமிச்சு கொடுத்திருக்கார். அப்போ அந்த ஒரு எழுத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதைத்தான் சொல்றார். எத்திர புனः ஏகஸ்யைவ பேதஸ்ய விதிஹி விவக்ஷ்யதே தத்ர ஸ்வரேஷு தகாரம் யோஜயதி ஆச்சார்யா யதா அத். அப்போ வெறும் 6 எழுத்து தான் எடுத்துக்கணும். ஹ்ரஸ்வ அகாரஹா, இந்த ஹ்ரஸ்வத்துல உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம், அதே மாதிரி அனுநாசிகம் அனனுநாசிகம், மொத்தம் 6 எழுத்து எடுத்துக்கலாம். ஈத்து அப்படின்னு சொன்னாலும் 6 எழுத்து, ஏத்துன்னு சொன்னாலும் அது தீர்க்கத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்கு இல்லையா, 3 தான். அதுவும் 6 தான், தீர்க்கம் தானே, அதுவும் 6. இப்படியாக அந்தந்த தகாரத்தை வச்சுன்னு சொல்லும் போது இப்படியாக நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி எடுத்துக்க முடியாது. ஏவஞ்ச
அ வெறுமனே அ அப்படின்னு சொன்னார்னா அப்ப எத்தனை எடுத்துக்கணும்? 18 எழுத்துக்களையும் எடுத்துக்கணும். 18 பிரபேதங்களையும், அகாரத்தினுடைய 18 பிரபேதங்களையும் எடுத்துக்கணும். அத் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹ்ரஸ்வ அகாரஹா ஏவ கிராஹ்யா, ஷட் பிரபேதாக ஏவ கேவலம் கிராஹ்யா. இ அப்படின்னு சொன்னா சர்வவிதோபி இகாரஹா கிராஹ்யா. இத் அப்படின்னு சொன்னால் ஹ்ரஸ்வ இகாரஹா ஏவ கிராஹ்யா அப்படின்னு. இப்படி இந்த சாவரண்ய பிரகாரத்தை இந்த ரெண்டு சூத்திரங்களையும் சொல்லி நமக்கு தெரிவிச்சிருக்கார். அடுத்ததாக லௌகிகீம் அத்திர பிரதர்ஷிதாம் அக்ஷரமாலாம் பாணினிஹி கிரமபேதம் கிருத்வா சூத்ராத்மனா நிபத்னாதி. இதுல அக்ஷரமாலா நம்ம இப்படிலாம் படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே புஸ்தகத்தை நமக்கு இவர் காமிச்சு கொடுத்தார். அந்த அக்ஷரமாலைய பாணினியானவர் சூத்திர பிரகாரமாக காமிக்கிறார். இந்த சூத்திரங்களுக்கு 4 விதமான பெயர்கள் உண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. அதையும் இவர் சொல்லிக் கொடுக்கிறார். மகேஸ்வராத் அதிகதானி, அதிகதானி பிராப்தானி தீர்த்தா, பரமேஸ்வரனிடத்திலிருந்து கிடைச்சது. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்திருக்கோம். நிறுத்தாவசானே நடராஜ ராஜா நனாத டக்காம் நவபஞ்சவாரம் உத்தர்த்து காம சனகாதி சித்தான்னு அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் இல்லையா? அந்த மகேஸ்வரனிடத்திலிருந்து கிடைச்சதுங்கிறதுனால அந்த சூத்திரத்துக்கு என்ன பேரு? மாஹேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு பெயர். சரி, அவைகளுக்கு இன்னொரு பேர் என்னது? அக்ஷர பாட ரூபத்வாத்து மகேஸ்வராத் அதிகதானி இது ஐதிஹ்யாது. இப்படி இதிகாசம் இருக்கிறதுனால நமக்கு மாஹேஸ்வர சூத்ரானின்னு பேர் கிடைச்சிருது. அந்த சூத்திரங்களுக்கு அக்ஷர பாட ரூபத்வாத்து அக்ஷர சமாம்னாயா இத்யபி நாம. இந்த எழுத்துக்களுடைய கூட்டம் இருக்கிறது இல்லையா, அதனால அக்ஷர சமாம்னாயா அப்படின்னு பேர். பிரத்யாகாராக்கிய சங்கேத உபயோகித்வாத்து, பிரத்யாகாரம்னா என்னது? அண்ணு இக்கு இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து சொல்லி அது அந்த நடுவில் இருக்கிற எழுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு பிரத்யாகாரகான்னு பேர். இந்த பிரத்யாகாரத்துக்கு உபயோகப்படுவதனால இந்த சூத்திரங்களுக்கெல்லாம் என்ன பேரு? பிரத்யாகார சூத்ராணி அப்படின்னு பெயர். அத போல சதுர்தச சங்கியாக்கத்வாத்து 14 சூத்திரங்கள் இருப்பதினாலே இவைகளுக்கு சதுர்தச சூத்ரி இது வியவஹ்ரியதே இப்படின்னு விவகாரம் பண்ணப்படுகிறது இந்த சூத்திரங்கள். அந்த சூத்திரங்கள் என்னது அப்படின்னு கேட்டா தானிச்ச இமானி ஐ ஊனு ளுக்கு ஏவோங் ஐ ஔச் ஹய வரட் லண ஞமங்க நணம் ஜபஞ்ச் கடதஷ் ஜபகடதஷ் க ப ச ட த ச ட தவ் கபய் ஷசர் ஹல். இப்படி இப்போ இந்த கிரந்தக்காரர் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு விதமான கிரமத்துல இந்த சூத்திரங்கள்ல எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கு. அந்த கிரமத்தை எதை மாசல வச்சு பண்ணினார் அப்படிங்கிறது இவர் தன்னுடைய பார்வையில விவரிக்கிறார். இந்த மாஹேஸ்வர சூத்திரங்கள்ல பார்த்தா முதல்ல அ இ உ இந்த 3 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 3 எழுத்து தான் ஏன் முதல்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டா அது காரணம் சொல்றார். அத்ரச்ச அயம் ரச்சனா கிரமஹா, சூத்திரத்துல ரச்சனாக்கிரமம் அந்த சூத்திரங்கள் இயற்றிய வரிசையினுடைய தாற்பயம் இது அப்படின்னு ஒரு கிரமத்தை ஒரு தாற்பயத்தை காண்பிக்கிறார் கிரந்தக்காரர். பிராதான்யாத் பிரதமம் ஸ்வராக. இந்த சூத்திரத்துல பார்த்தோன்னு சொன்னா முதல்ல 4 சூத்திரத்தினால ஐ ஔச் வரையில இருக்கக்கூடிய 4 சூத்திரங்களினால ஸ்வராட்சரங்களை சொல்லி கொடுத்துறார். அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியதான 5வது சூத்திரத்தினால மத்தியமாட்சரங்களை சொல்லி கொடுக்கிறார். அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியதான 6 ஆரம்பிச்சு 12வது சூத்திரம் வரையில பார்த்தால் ஸ்பர்ஷாட்சரங்களை சொல்லி கொடுத்துடுறார். அதாவது வர்க்காட்சரங்களை. அதற்கு மேற்கொண்டு 13வது சூத்திரத்தினால ஊஷ்மாக்களை சொல்லி கொடுத்துறார். இப்படி 3ஆ பிரிச்சுருக்காரு. ஹகாரம் அதுல சேரதுன்னு வச்சுப்போம். இதுல முதல்ல ஸ்வராட்சரங்களை சொல்லி கொடுக்கிறார். ஏன்னு கேட்டா இந்த ஸ்வராட்சரங்களை வச்சுட்டுதான் நம்ம வியஞ்சனாட்சரங்களை உபயோகவே படுத்த முடியும், உச்சாரணம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால பிரதானமாக இருப்பதினால
ஸ்வராட்சரங்கள் முதல்ல சொல்லப்படுகின்றன அப்படின்னு மேலோட்டமான ஒரு பார்வையில சொல்லிட்டார். இதன் பிறகு என்ன பண்ண போறார்? இந்த ஸ்வராட்சரங்களிலும் ஆ இ உ இந்த எழுத்துக்கள் தான் ஏன் முதல்ல சொல்லணும், இ இதெல்லாம் சொல்லாமே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி கொடுக்கிறார். தத்ரன்னு சொன்ன ஸ்வராட்சரங்கள்ல ஆ இ உ இதி மூலஸ்வரைஹி பிரதமம் சூத்திரம். மூலஸ்வரங்கள்னா என்னது? பொதுவா நம்ம இதுதான் மூலம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அர்த்தம்? இதுல இருந்து ஏதோ ஒண்ணு வருதுன்னு அர்த்தம், உண்டாருதுன்னு அர்த்தம். மூலம் இதுன்னு சொன்னாலே இது எதற்கோ காரணமா இருக்கு, இதுல இருந்து உண்டாகக்கூடியது ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி என்ன உண்டாருது ஆ இ உ இதுல இருந்து அப்படின்னு கேட்டா அகாரம் இகாரம் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஏகாரம் உண்டாருது. அத போல அகாரமும் உகாரமும் சேர்ந்தாதான் ஓகாரஹா உண்டாருது. அதை போலவே ஆகாரஹாவும் ஏகாரமும் சேர்ந்தாதான் ஐ. அத போல ஆகாரஹாவும் ஓகாரஹாவும் சேர்ந்தாதான் ஔ. இப்படி இது மூலமா இருக்கு. இது ஆ இ உ அப்படிங்கிறது இந்த ஏ ஐ ஓ ஔ இந்த எழுத்துக்கள் வர்றதுக்கு மூலமா இருக்கு. அதனாலதான் மூல ஸ்வரமா இருக்கிறதுனால இத முதல்ல சொல்லிட்டார். ஆ இ உ அப்படிங்கிற எழுத்துல சொல்லிட்டார். தத்ர ஆ இ உ இது மூலஸ்வரைஹி பிரதமம் சூத்திரம். ரேப லகார ரூப வியஞ்சனாம்ச உபஸ்கிருதாபியாம். இந்த ரேபா இருக்கு இல்லையா, அத போலவும் லகாரம் போலவும் சொல்லப்படுவதாக இருப்பதினால், அதனுடைய சாமியம் இருப்பதினால உபஸ்கிருதாபியாம் ருபியாம் த்விதீயம் சூத்திரம். அடுத்தது ஏ ஓ. இங்க ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும். ஏ ஓ ஏன் முதல்ல சொல்லணும், ஐ ஔ சொல்லிட்டு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, ஐ ஔ உண்டாறதுக்கு ஏ ஓ வேணும். அதனால முதல்ல ஏ ஓ சொல்லிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரா, ஏ ஓ அப்படிங்கறத மூணாவது சூத்திரம் பண்ணிட்டார். ஏன்னா ஆவும் ஏவும் சேர்ந்தாதானே ஐ, ஆவும் ஓவும் சேர்ந்தாதானே ஔ. அப்போ இந்த ஐ ஔ வர்றதுக்கு ஏ ஓ காரணமா இருக்கு. அதனால முதல்ல ஏவோ சொல்லிடலாம் அப்படின்னு மூணாவது சூத்திரமா அதை சொல்லிட்டார். நாலாவதாக ஐ ஔ. இப்போ ஸ்வராட்சரங்கள்ல எது முதன்மையானது அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு அப்புறம் வந்து இந்த எழுத்தை சொல்லணும். அத சொல்ல போறார். ஏ ஓ ஐ ஔ இத்யேதே ஸ்வராஹா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பந்தி படிக்கணும். ஆ ஆ சேர்த்தால் ஆ, ஆ ஏ சேர்த்தால் ஐ, ஆ ஓ சேர்த்தால் ஔ இது சங்கீர்ண ஆகார விசிஷ்ட சம்சிருஷ்டி ரூபாபியாம். சங்கீர்ணாகார விசிஷ்ட, அதாவது ரெண்டு ஆவும் ஏவும் தனித்தனியா இருக்கக்கூடியது ரெண்டு சேர்ந்தால் என்ன வருது, ஐ வருது. சங்கீர்ணாகார விசிஷ்ட சம்சிருஷ்டி ரூபாபியாம் ஐ ஔபியாம் சதுர்த்தம் சூத்திரம். ஏ ஓ ஐ ஔ இத்யேதே ஸ்வராஹ சங்கர ரூபத்வாத். சங்கர ரூபம்னு அர்த்தம் மற்ற எழுத்துக்களுடைய ஒரு சேர்க்கையை கொண்டது. அதனாலதான் இந்த எழுத்துக்களை சந்தியக்ஷராணி துச்சந்தே, சந்திய அக்ஷரங்கள் எல்லாம் சேர்ந்தவைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. அடுத்தது ஸ்வரானந்தரம் ஸ்வராணாம் பூர்ண வியஞ்சனானாஞ்ச மத்தியபதிதத்வாத் மத்தியம வியபதேச பாக்பிஹி யவராளைஹி பஞ்சம ஷஷ்டே சூத்ரே. ஸ்வர எழுத்துகளுக்கும் வியஞ்சன எழுத்துகளுக்கும் நடுவுல இருக்கிறதுனால இவைகளுக்கு மத்தியமாகான்னு பெயர். அவைகளை சொல்லக்கூடியதான சூத்திரம் அஞ்சாவது சூத்திரம் யவராள, இவைகளை சொல்லக்கூடிய சூத்திரம். அதுதான் சொன்னார். ஸ்வரானந்தரம் ஸ்வராணாம் பூர்ண வியஞ்சனானாஞ்ச மத்தியபதிதத்வாத் மத்தியம வியபதேச பாக்பிஹி யவராளைஹி பஞ்சம ஷஷ்டே சூத்ரே. அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்ல வர, இந்த யவராள அப்படின்னு ஒரு கிரமத்து இருக்கு இல்லையா, நம்ம பொதுவா லௌகிகத்துல எழுதுறச்ச யாராலாவா அப்படின்னு படிப்போம். ஆனா இந்த மாகேஸ்வர சூத்திரத்தை யாவாரால அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படி மாத்தி எழுதணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உபபத்தி இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. இந்த இ உ ரு இந்த எழுத்துக்களுக்கும்
யாவாராலா இந்த எழுத்துக்களுக்கும் ஒரு சாமியம் இருக்கு. அதை காண்பிக்கிறதுக்காகத்தான் சூத்திரத்துல யாராலாவான்னு இல்லாத யாவாலாவா இருக்கு. வசதாக நம்ம லௌகிகத்தை வச்சுட்டு சூத்திரத்துல மாறி இருக்குன்னு சொல்றோம். அப்படி கிடையாது. சூத்திரத்துல அது இருக்கிறதுக்கு காரணம் சொல்றோம். லௌகிகத்துல நம்ம மாத்தி படிக்கிறோம் நம்ம சௌகரியத்துக்காக. சூத்திரத்துல அது இருக்கபடிதான் இருக்கு. லௌகிகத்துக்கு விபரீதமா இருக்குங்கிறது இல்லை. நம்ம இதை வச்சுன்னு அதை பார்க்கறதுனால விபரீதமா இருக்கிறதா நமக்கு ஒரு பிரமஹா ஏற்படுறது. அது இருக்கிறபடி இருக்கு. அது இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தை விளக்கிறார். இது ஸ்வராணாம் யாவாராலா இது மத்தியமானாஞ்ச சகர்பியானாம் பிராத்ருணாம் இவ. ஒரு வயிற்றில் இருந்து வந்ததான சகோதரர்களை போல ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. ஸ்வராணாஞ்ச கிரமம் அனுசர்த்தும் யாவாராலா இது லௌகிகமாத் பின்ன கிரம. லௌகிகத்துல யாராலாவான்னு சொல்லுவோம், இங்கே பின்ன கிரம உபாத்தா. அதுக்கப்புறம் மத்தியமானந்தரம் வர்க்கியாக பட்யந்தே. இந்த மத்தியம எழுத்துக்களுக்கு அப்புறம் வர்க்க எழுத்துக்கள் படிக்கப்படுகின்றன. கவர்கா சவர்கா இந்த மாதிரியான வர்க்க எழுத்துக்கள் படிக்கப்படுகின்றன. அதுலயும் நமக்கு வித்தியாசம் பார்க்கலாம். நம்ம லோகத்துல விவகாரம் பண்றச்சு காக்கா காகான்னா இப்படி எழுதுவோம். ஆனா இந்த மாகேஸ்வர சூத்திரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா எடுத்த உடனே கா இல்லை. எடுத்த உடனே என்ன வருது வெஞ்சனாட்சரங்கள்லன்னு கேட்டால் நனம் அது வருது இல்லையா. லன் அதுக்கப்புறம் நனம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஜபஞ்சி இப்படி போறது. இந்த காக்கா அப்படிங்கிறது கிட்ட நமக்கு எங்க வருதுன்னு கேட்டா கப்பையில இருக்க 11வது சூத்திரத்துல கா வருது. ஆனா நம்ம லௌகிக கிரமத்துல க க இப்படிதான் க க க இப்படிதான் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு மாறாக இங்க இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்ல போறார் பாருங்க. தேஜம் சாம்பிரதாயிகீம் ரீதிம் உல்லங்கிய. சாம்பிரதாயிகன லௌகிக விவகார ரீதினா அந்த ஒரு பிரகாரம். அதை உல்லங்கிய தாண்டி அதை அனுசரிக்காமல் அர்த்தம். கராஹா பிருதக். கர் எழுத்துகள் பிருதக் தனியாக. நம்ம லௌகிகத்துல அப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். கராக பிருதக் அதிகராக அடுத்தாப்புல இப்படி இத்தியாதி பங்கியா சந்தீகிருத்திய மேற்கொண்டு அனுநாசிகா கோஷா மிருது அதிகரஹ கரஹ இது வித்கமேன பரிகணிதாக இல்லையா. இந்த ரீதி அப்படி இருக்கு. விக்ரமேன பரிகணிதாக. வர்க்கேபியா பரம் ஊஷ்மானஹ படிதாக. அதாவது இந்த அனுநாசிகம் இருந்து ஆரம்பிச்சு நமக்கு இந்த சூத்திரத்துல படிச்சிருக்க. சம்பிரதாயத்தை நாம எப்படி வச்சுருக்கோம், கராக அதிகராக இப்படி வச்சுருக்கோம். ஆனா இவர் எந்த ரீதியில் ஆரம்பிக்கிறார், அனுநாசிகா கோஷா மிருது அதிகரா இப்படி போறார். மாகேஸ்வர சூத்திரத்துல இப்படி இருக்குன்னு அர்த்தம். வித்கிரமேன பரிகணிதாக. வர்க்கேபியா பரம். இதன் பிறகு வர்க்க எழுத்துக்களை சொல்லி முடிச்ச பிறகு ஊஷ்மானஹா படிதாக. அத்திர ஹாவு ஊஷ்மான்னு வச்சுக்கலாம். அத்திர ஹகாரஹா ஏகஹா வியஞ்சனானாம் ஆதவ் அந்தே. அப்போ இவர் வந்து இந்த ஹாவ சேர்த்துக்கலன்னு தெரியறது. ஊஷ்மாக்கள் ஷஷசஹா ஊஷ்மானஹா ஷஷசஹா ஊஷ்மானஹான்னு இருக்கு இல்லையா. அப்படிதானே இருக்கு இல்லையா. ஒரு நிமிஷம் நான் இதை பார்த்து சொல்லிடுறேன். இவர் வந்து அதை சேர்த்துக்கல. சேர்த்திருக்காருண்ணா. ஊஷ்மானஹால முதல் எழுத்தே ஹாவா தானே பண்றது. கொடுத்த சிக்ஷா காண்டத்துல பக்கத்துல. ஆமா ஊஷ்மானால நாலு எழுத்து. அதுதான் சரி. அதுதான் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு தேவை. அப்படிதான் தேவை. ஷல ஊஷ்மானஹா அப்படிதான் இருக்கு. ஷல ஊஷ்மானஹா அப்படி கொடுத்துருந்தாருன்னா சரிதான். அதுதான் நமக்கு எனக்கும் தேவை. அதுதான் இங்க அது அப்படி சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி சொல்லியிருந்தா சரிதான். ஷல ஊஷ்மானஹான் இருக்கு. அதனால நமக்கு ஹாவு சேர்த்துதான் ஊஷ்மா. சரி. இப்போ அடுத்த ஒரு விசாரம் பண்றார். அத்திர ஹகாரஹா ஏகஹா வியஞ்சனானாம் ஆதௌ அந்தேச்ச இது துருபாத்தஹா. இந்த ஹகாரஹாவானது ரெண்டு இடத்துல படிச்சிருக்கார். எப்படின்னா ஹய வரட்டுங்கிறதான 5வது சூத்திரம். அதுலயும் என்ன பண்ணிருக்கார், ஹகாரத்தை சொல்லியிருக்கார். அதே மாதிரி பின்னால ஹல் அப்படின்னு கடைசி சூத்திரம்.
அதுலயும் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டா ஹகாரத்தை சொல்லியிருக்கார். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த சூத்திரத்துல சதுர்தச சூத்திரியில 2 தடவை ஹகாரமானது வருது அப்படின்னு தெரியுது. அதுதான் சொல்றார், அத்த ஹகாரஹா ஏகஹ வியஞ்சனானாம் ஆதோ அந்தேச்ச இது த்விருபாத்தா. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உபயோகமும் இருக்கு. நம்ம கொஞ்சம் நீ மாத்திரம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சூத்திரம் நான் சொல்றேன். அட் குப் வாங்கணும் வியவாயேபி அப்படின்னு ஒரு சூத்திரம். அட் குப் வாங்கணும் வியவாயேபி. இந்த சூத்திரத்துடைய சங்கையை சொல்லிடுறேன். எட்டு 4 2 இந்த சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ரஷாபியாம் நோண சமான பதே அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் ஒரு நிமிஷம், 8-4-1 ரஷாபியாம் நோண சமான பதே. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த சூத்திரம் எதுக்காக வந்திருக்குன்னு இப்போ அது மட்டும் தெரிஞ்சுப்போம். நகாரத்துக்கு நகாரத்தை விதிக்க வந்தது. தந்த நகாரத்துக்கு மூர்தன்ய நகாரத்தை விதிக்க வந்த சூத்திரம் இது. அதாவது நம்ம பொதுவா ஒரு நியமத்தை வச்சுப்போம். ரேபத்துக்கு அப்புறம் ஷகாரத்துக்கு அப்புறம் வரக்கூடியதான நகாரம் நகாரமா இருக்கும் இல்லையா? இது நம்ம தமிழ்லயும் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ரா அப்புறம் ஷா, இதுக்கு அப்புறம் வந்தால் அதுக்கப்புறம் ஷண்முகான்னு சொல்லும் போது கூட ஷா இருக்கிறதுனால தான் மூணு சுழி நாவ போடுறோம், மூர்தன்ய நகாரத்தை இருக்கிறோம் இல்லையா? இப்படி இருக்கு. இப்போ நம்ம இந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, பல இடங்கள்ல ராவுக்கு அப்புறம் ரேபத்துக்கு அப்புறமாகவோ அல்லது ஷகாரத்துக்கு அப்புறமாகவோ இருக்காது, கொஞ்சம் தள்ளியே இருக்கும், நடுவில் வேறு எழுத்துக்களும் இருக்கும். ஆனா அங்கேயும் கூட மூர்தன்ய நகாரம் வரும். இப்படி நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு ரமாணாம் ராமேண அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ராமேணா அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ராமேணா. இப்போ இந்த இடத்துல ரு ஆ மு ஏ அதுக்கப்புறம் நு இருக்கு. நு பிளஸ் ஆ, கடைசியில ஆ வருது. நான் ஏன் இதை மெனக்கெட்டு சொல்றேன்னு சொன்னா, இந்த நகாரமானது பதத்தினுடைய கடைசியில இருந்து அதுக்கு மூர்தன்ய நகாரம் வராது. இது ஒரு ந பதாந்தஸ்ய அப்படின்னு இன்னொரு சூத்திரம் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா ஹரின் ஹரி ஹரினு அவ்வளவுதான், ஹரிழு கிடையாது. ரேபத்துக்கு அப்புறம் வந்தா கூட கிடையாது. ஏன்னு கேட்டா அது பதாந்தத்துல இருக்கு, அந்த நூக்கு அப்புறம் வேற எழுத்து இல்லை. ந பதாந்தஸ்ய அப்படின்னு இருக்கு. அப்ப என்னாச்சு, பதாந்தத்துல இருக்கக்கூடாது. இப்ப ராமேணா சரியா இருக்கு, நம்ம எடுத்திருக்க உதாரணம் நல்லா இருக்கு. இதுல பார்த்தா தெரியும், ரு ஆ நு ஏ ணு ஆ ஹ்ரஸ்வ ஆகாரம் தான் முடிகிறது. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய நகாரமானது, நான் இப்போ நாம சொல்லல, அதுக்கு முன்னிலை நிலையில சொல்றேன். இன அப்படிங்கிற ஒரு பிரத்யம் தான் அங்க வருது. சு ஔஜஸ் அம் ஔட்சஸ் தாபியாம் பிஸ் இருக்கு அப்படின்னு, தாபியாம் பிஸ் இந்த 3 பிரத்யங்கள் தான் திருத்தியா பக்திக்கு வரக்கூடிய பிரத்யங்கள். அதுல இந்த டாவுக்கு இன அப்படின்னு ஒரு ஆதேசா வருது. அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரத்தினால இந்த திருத்தியா பக்தியினுடைய பிரதமா ஏகவச்சனத்துக்கு உண்டான டா அப்படிங்கிற பிரத்ய அதனுடைய ஸ்தானத்துல ஆதேசமாக இன அப்படின்னு வருது. இன தந்திய நகாரம் தான். அந்த இன்னக்கூடிய ந இருக்கு, நம்ம இந்த ராம பிராதிபதிக்கம் இருக்கு இல்லையா, அதோட இந்த இன சேர்த்தா என்ன சந்தி வரும்? குணஹ ராமேண. அதுதான் ராம அப்படிங்கிறது பிராதிபதிக்கம், அது எல்லாத்தையும் ஒன்னா வரப்போறது. அதோட சேர்த்து இந்த இன சேர போறது. இதுதான் அங்க ராமேணங்கிற இடத்துல இதுதான் வரப்போறது. இப்போ இன அப்படின்னு வரும்போது அது வெறும் தந்திய நகாரம் தான். இன்னு அந்த தந்திய நகாரமானது இப்போ என்னவா மாற போறது? மூர்தன்ய நகாரமா மாற போறது. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க,
ராவுக்கு அடுத்த எழுத்தாவோ, அதாவது ரேபத்துக்கு அடுத்த எழுத்தாகவோ, அல்லது ஷகாரத்துக்கு மூர்தன்ய ஷகாரத்துக்கு அடுத்த எழுத்தாகவோ நகாரம் அது மூர்தன்யமா மாறும். நியாயம். அது எந்த சூத்திரத்தை வச்சுன்னு ரஷாபியான் நோன சமான பதேன்னு. ஆனா இங்க என்னடான்னா ருக்கு அப்புறம் ஆ இருக்கு, மா இருக்கு, அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு, இப்ப நடுவில் வியவதானம் இருக்கு, மற்ற எழுத்துக்கள் நடுவில் வந்துடுத்து. ராவுக்கு அடுத்த எழுத்தாக இல்லை, ஆனாலும் இங்க ணாவா மாறுறது அப்படின்னு கேட்டா இந்த சூத்திரம் தான் அதுக்கு அட்குப் வாங்கணும் வியவாயேபி. இதுதான் அந்த சூத்திரம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. அட்டுன்னு அர்த்தம் அச்சு எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான அந்த எழுத்துக்கள் அட்டு. குப்பு குப்பு அப்படின்னா கு கவர்கஹா, பு பவர்கஹா, நும் அப்படின்னு ஒரு ஆகமஹா, அது ஒரு பிரத்யேகம் வச்சுப்போமே. ஆங் அட்குப் வாங் ஆங் ஆங் நும் யபாயேபி, நும்ங்கிறது ஒரு பிரத்யேகம். ஆங்கு நும் இதெல்லாம் நடுவில் வந்தாலும் கூட, ரேபத்துக்கு அப்புறமோ ஷகாரத்துக்கு அப்புறம் இவைகள் நடுவில் வந்தாலும் கூட அதன் பிறகாக வரக்கூடிய நகாரம் நகாரமா மாறிடும். இப்ப பாருங்க, ராமேனங்கிற இடத்துல ரூக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்கு? ஆ இருக்கு. அதுக்கப்புறம் மு இருக்கு. இந்த ரெண்டுமே அந்த அட்குப்பாங்கும் சூத்திரத்தை சொல்லப்பட்ட எழுத்துக்கள். அட்டுல ஆ அந்த அச்சு வந்துருது. கு பு அப்படின்னு சொன்னா இல்லையா, புன்னா பவர்கா, மகாரம் பவர்க்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து தான். அதனால என்னாச்சு, அனுமதிக்கப்பட்ட எழுத்துக்கள் தான். அப்ப என்ன ஆறுது, அதன் பிறகு வரக்கூடிய இனால இருக்கக்கூடிய நகாரமும் மூர்தன்ய நகாரமா மாறிடுறது. மாறினால் ராமேணா அப்படின்னு கிடைக்கிறது. இப்ப நம்ம இது எதுக்காக எடுத்துட்டோம்னு கேட்டா, ஹாய வரட்டுல ஒரு தடவை ஹாவும் ஹல்லுல ஒரு தடவை ஹாவும் இருக்கு இல்லையா, அதுல ஹய வரட்டுல இருக்கக்கூடிய ஹா ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு அதனுடைய பிரயோஜனத்தை காமிக்கிறதுக்காக ஒரு இடம் உதாரணமா காமிச்சோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நமக்கு, ஒருவேளை இந்த ஹய வரட்டுல ஹா எழுத்து இல்லைன்னு வச்சுப்போம், வரட்டு அப்படின்னு இருக்கு, எதுக்கு ரெண்டு தடவை ஹாவை சொல்லணும், கடைசியில சொன்னா போதும் அப்படின்னு நினைச்சிருந்து ஹய வரட்டுல ஹாவை சொல்லலைன்னா என்ன இருக்குன்னு தெரியுமோ, நம்ம ஹாவை வேணுங்கிறதுக்காக கடைசியில ஹல் இருக்கக்கூடிய லூ எடுத்துக்கணும், அல் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாடும். அப்படி எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, மொத்த எழுத்தும் வந்துடும். நமக்கு என்ன மொத்த எழுத்துமா தேவை இல்லை. ஸ்வராட்சரங்கள், கவர்க்கம், பவர்க்கம், அதுக்கப்புறம் ஆங்கு நும், இதுதான் தேவை. சேர்த்து ஹாவும் ஹா யா வா ரா இதுவும் தேவை. ஆனா ஹா கிடைக்காத போயிடும். ஹா வேணுங்கிறதுக்காக நம்ம கடைசி போனோம்னா மொத்த எழுத்து எல்லாம் வந்துடும், அனிஷ்டமாயிடும். அதுக்காக இது ஒரு பிரயோஜனம். எங்க ஹய வரட்டுல ஹா அப்படிங்கிறத எடுத்துன்றதுக்கு இது ஒரு பிரயோஜனம். அப்ப நம்ம அடுத்தாப்புல இன்னொரு கேள்வி வரும், அப்ப எதுக்காக பின்னாடி ஒரு ஹய வரட்டுக்கு ஹாவே போதுமே, இதை நீங்க பிரயோஜனம் காமிச்சுட்டே போதுமே அப்படின்னு கேட்டா, இன்னொரு இடத்துல அந்த பின்னாடி இருக்க ஹா தேவையா இருக்கு. எங்க லோபோ வியோர் வழி அப்படின்னு ஒரு சூத்திரம், அதனுடைய சங்கியை சொல்லிடுறேன். ஆறு 1/66. இந்த சூத்திரம் எதை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, லோபத்தை விதிக்கிறது. எதற்கு அப்படின்னு கேட்டால், இந்த பதாந்தத்தில் இருக்கக்கூடியதான வியோகோ வகார யகாரயோகோ லோபகா எப்போது வல் எழுத்துக்கள் பின்னாடி இருந்தால், அதாவது ஸ்வராட்சரங்களை தவிர்த்து, அதே மாதிரி யகாரத்தை தவிர்த்து இது எந்த எழுத்துக்கள் இருந்தாலும், வெஞ்சனாட்சரங்கள் இருந்தாலும் அங்க லோபகா வரும். லோபோ வியோர் வழிங்கிற இந்த சூத்திரத்தினுடைய விஷயம் இதுதான். இப்ப பாருங்க, இந்த ஹகாரம் வேணுங்கிறதுக்காக ஒருவேளை ஹல் அப்படிங்கிறதுல ஹா இல்லைன்னா ஒரே ஒரு ஹகாரம் தான் ஹயவரட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், ஹாவில் எடுத்துறதுக்காக நம்ம அந்த ஹயவரட்டுல கூடிய ஹாவை எடுத்துட்டோம்னா யாவும் சேர்ந்து வந்துடும். நமக்கு யா வரக்கூடாது, ஹா வேணும், யா வரக்கூடாது. அப்ப என்ன பண்றது, ஒருவேளை இந்த ஹல்ல ஹா இல்லைன்னா நமக்கு வேற வழியே இருந்திருக்காது இல்லையா. அப்போ ஹல்லுல ஹா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அந்த முதல்ல ஹய வரட்டுல இருக்கக்கூடிய ஹாவை ஒதுக்கிடுறோம். தைரியமா இந்த அது வரையும் எடுத்துட்டு வக்காரத்திலிருந்து ஆரம்பிச்சு எடுத்துக்கிறோம். வேண்டிய எழுத்த வக்காரத்திலிருந்து ஆரம்பிச்சு எடுத்துக்கிறோம். பின்னாடி நமக்கு அந்த ஹகாரம் கிடைச்சிடுறது.
முதல்ல இருக்க ஹயவரத்தில் இருக்கக்கூடிய ஹகாரம் கிடைக்கலைன்னாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஹகாரம் நமக்கு கிடைச்சிருது. அப்போ ரெண்டு இடத்துலயும் ஹகாரம் இருக்கிறது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. இப்படி பல உபயோகங்களை மனசுல வச்சுட்டு அவர் 2 தடவை எழுதியிருக்கார். அத்த ஹகாரஹா ஏகஹா வெஞ்சனானாம் ஆதௌ அந்தேச்ச இது விருபாத்தா அப்படின்னாச்சு. இதுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹம் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.